வெல்கம் டு அவர் சேனல் குமரி டாக்டர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்னை வந்து நேரில் பார்க்கும்போது கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, நீட் அப்ளிகேஷன் வந்து 9th அப்புறம், அதாவது மார்ச் 9th அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? அதுக்கப்புறமாட்டி நீட் எக்ஸாம் வந்து எந்த டேட்டில் வரும், டென்டேட்டிவாக வந்து எந்த டேட்டில் வரும்? அதே மாதிரி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் வந்து ஈஸியாக டஃப்பாக ஓகேவா, அந்த மாதிரியும் கேட்குறாங்க. அதே மாதிரி அதோட கரிக்குலம் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸோட வந்துட்டு கரிக்குலம் என்ன, அதோட எப்படி சிலபஸ் எல்லாம் எந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நேரில் பார்க்கும்போதெல்லாம் கேட்டாங்க. அது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு மார்ச் 9th ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா நீட் பற்றி பேசலாம். நீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீட்டோட நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் 2024ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா மார்ச் 9ஓட முடிய போகுது. அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து என்டிஏ வெப்சைட்டில் வந்து கன்ஃபார்மாக அஃபீஷியலாக அந்த வெப்சைட்டில் தான் போடுவாங்க. நம்ம அதை பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, செகண்ட் திங் வந்துட்டு நீட் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அனட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. இந்த 3 சப்ஜெக்ட் தான். இயர்லி த்ரீ சப்ஜெக்ட், ஆனால் வந்து 6 பேப்பர்ஸ் வந்து அனட்டமி 1 and 2, ஃபிசியாலஜி 1 and 2, பேப்பர் 1 and 2, அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி பேப்பர் 1 and 2. இந்த மாதிரி 3 சப்ஜெக்டில் 6 பேப்பர்ஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி ஈஸியாக டஃப்பாக அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், நம்ம டெய்லி போர்ஷன்ஸ் வந்து அவங்க அனட்டமியாக இருக்கட்டும், அனட்டமி டிசெக்ஷன், இல்லை லெக்சர், இல்லை வந்துட்டு அதே மாதிரி ஃபிசியாலஜி ப்ராக்டிகல்ஸ், இது எதுவாக இருந்தாலுமே அன்னைக்கு எடுக்கிற போர்ஷன்ஸை வந்து அன்னைக்கு நம்ம படிக்கிற மாதிரி, இல்லை பயோகெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து நம்ம வந்து அன்னைக்கு படிக்க முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் பயோகெமிஸ்ட்ரி ஒரு ரீடாச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அப்படி ரீட் பண்ணாததுனால என்ன பிரச்சனை நடக்குங்கிறது எனக்கு ரொம்பவே தெரியும். நான் இன்றைக்கி அதை வந்து ரொம்ப அனுபவிச்சுட்ருக்கேன். ரொம்ப அவதியில் இருக்குது, ரொம்ப அவதிப்பட வேண்டியது இருக்கும் லாஸ்ட்டில். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் டைமில் படிக்கலாம், நிறைய பேர் சொல்லுவாங்க லாஸ்ட் டைமில் படிச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் வரும். கண்டிப்பாக லாஸ்ட் டைமில் படிக்க முடியாது, பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி, அனட்டமி எல்லாம் சேர்த்து. ஸோ அன்னைக்கு எடுக்கிற போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்னன்னைக்கு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்கோரை எடுக்க முடியும். நீங்கள் வந்து நல்லா பாஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்கோரில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் அதையும் தாண்டி உங்களால் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானா, இதே மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் கிடையாது. அதை தாண்டி நீங்கள் எதாவது பண்ணினீங்க அப்படின்னா, படிக்காமல் இருந்துட்டு மற்ற மாதிரி எதாவது பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. நான் வந்து அதை வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், டெய்லி எடுக்கிற கொஷின்ஸ் ஒன்று படிக்கலைன்னா அது வந்து 2வது விஷயம். பட் ஒரு ரீட் ஆச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ரீட் பண்ணி விட்டாலாச்சு காலைல எழும்பி நம்ம நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, ரீட் பண்ணியாச்சு, ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸி. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, நீட் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக, இல்லை வந்து ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.